நாக்குல கொஞ்சம் கூடி நரம்பு இல்லாம எவ்வளவு கேவலமா ஸ்கெட்ச் போட்டு நான் தூக்கிடுவேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதுவும் முதல்வரை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி? உங்களுக்கு மட்டும் என்ன சார் தகுதி இருக்கு? விளையாட்டுல சாதிக்கணும்னு நினைச்ச ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டி அவர்களை உயர்த்தியதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தவரும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு டைலாக், ரோட்ல இருந்து வந்தோம். நீங்க யாருக்கிட்ட இந்த கதையெல்லாம் வர்றீங்க? நீங்க என்ன ரோட்லயா சார் இருக்கீங்க? நீங்க தான் ரூட் போட்டு, அதான் ரூட் மாஃபியான்னு எல்லாம் ஒரு உருவாக்கி இன்னைக்கு ரூட் போட்டு இந்த நாட்டையே எப்படி ஆட்டையை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றதா இன்னைக்கு இருக்க நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், பிஹெச்டியை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்க பாலிடிக்ஸ்ல பிஹெச்டியா? உங்களுக்கு என்ன சார் தெரியும் தேர்தல் அரசியல் பத்தி? மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நீங்கள் யாருடைய தயவுல ஜெயிச்சீங்க? நீங்க இது என்ன உங்களுக்கு வந்த ஓட்டா? அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது இதை பத்தி பேசணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மனசு கேட்கல, கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா தவறான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடவும் கூடாது என்னைக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த பதிவுங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டாங்க, மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய செயல்ல செஞ்சு காமிச்சு அதுல ஜெயிச்சு எனக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த வாய்ப்பு சரிதான்னு ப்ரூஃப் பண்ணி காமிங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரு மேடை இருக்கு, மைக் இருக்கு, முன்னாடி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றதுக்காக கொஞ்சம் கூடி, அதாவது நாக்குல கொஞ்சம் கூடி நரம்பு இல்லாம எவ்வளவு கேவலமா எந்த மாதிரி விஷயத்த, அது ஒரு அமைச்சரா இருக்கிறவர் இப்படி பேசலாமா? அது எப்படி பேசுறாரு? ஸ்கெட்ச் போட்டு நான் தூக்கிடுவேன். அதான் ஆதவ் அர்ஜுனா சார் எப்படி பேசியிருக்காரு பாருங்க அந்த அண்ணா. அதான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவாராமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. அதுவும் உங்க அப்பாவுக்கு தான் நாங்க ஸ்கெட்ச் போட்டோம். என்ன பேச்சு? உங்க அப்பாவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டோன்னு இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? அவரை ஸ்கெட்ச் போட்டு கான்சென்ட்ரேட் பண்றதுல இருந்தோம், அதனால உங்களை விட்டுட்டோம். அப்ப நீங்க ஸ்கெட்ச் போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒரு தப்பு செய்யறவங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு கடத்தல் பண்றவங்க, இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்றவங்க தான் ஸ்கெட்ச் போடுறத தூக்குவாங்க. மக்கள் கிட்ட வந்து நின்று மக்கள் மூலியமா ஜெயிக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப எனக்கு இங்கே டவுட் இருக்கு, நீங்க கொளத்தூர்ல தலைவரை தோக்கடிச்சது வேற ஏதோ பிளான் பண்ணி பின்னாடி வேலை செஞ்சுதான் ஜெயிக்க வச்சிங்களோ? மக்கள் உங்க கூட துணையா? ஏன்னா நீங்க போய் சொன்னீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுதான் ஒருத்தனை தூக்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த மக்களும் வந்து துணையில நிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு தோரணையில பேசுறீங்கன்னா நீங்க வேற ஏதோ பின்னாடி பண்ணிருக்கீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? என்ன தகுதி இருக்கு? அதுவும் முதல்வரை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி? உங்களுக்கு மட்டும் என்ன சார் தகுதி இருக்கு? ஏன்னா இந்த தகுதியை பத்தி எல்லாம் பேசினா உட்காந்து பேசிடுவோமா? உங்களோட தகுதி என்ன? நீங்க இன்னைக்கு எப்படி உள்ள அரசியலுக்குள்ள வந்தீங்க? அப்ப 2021 வந்து இதே திமுகவுக்காக தான் நீங்க வேலை செஞ்சீங்க. அப்ப எந்த தகுதியை பார்த்துட்டு வந்து நீங்க வேலை செஞ்சீங்க? அப்ப உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருந்துச்சு? அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்ட போய் அவர் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஏதோ பண்ணீங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பண்றீங்க. இது போக உங்க குடும்பத்திலேயே நீங்க உங்க மாமியார் அரசியல்ல வந்திருக்காங்க. அவங்க ஒரு கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சியின் மூலமாக அந்த கட்சி சின்னத்தை வச்சு ஜெயிச்சு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏ கிட்ட பேசி அது ஏதோ இது கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்க கட்சிக்கு நீங்க வர வைக்கிறீங்களாமே. அப்ப இதுதான் உங்க தகுதியா? அப்போ இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வராதா? இளவரசர் அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ நீங்க உங்க மாமியாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியில இணைய போறீங்களா? இப்போ உங்க கட்சியில தான் இணைஞ்சிருக்காங்கன்ற பேச்சுக்கெல்லாம் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன மாதிரியான வாரிசு சார்? அப்ப நீங்க இதுல இளவரசரா, ராஜாவா, இல்ல துணை ராஜாவா? நீங்க யாரு சார்? அதை முதல்ல சொல்லிடணும் ஆதவ் அர்ஜுனா சார். அதை வந்து விளக்குறையா சொல்லிடணும். அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? தகுதி. தகுதி, அதுக்கு மேல சாதனை. என்ன சாதனை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. 2021க்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா யார் இருந்தாங்க? பெருசா அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா 2021ல இருந்து அது கூட இல்ல, 2021 இல்ல, 2023ல இருந்து 26க்குள்ள கிட்டத்தட்ட அந்த 2.5 to 3 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொன்னா செஸ்ல நம்பர் 1, கேரம் போர்ட்ல நம்பர் 1, நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டுல இன்னைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. ஸ்வஷ் கேம்ல நம்பர் 1ல இருக்கும். பேரா ஒலிம்பிக்ல என்ன தெரியுங்களா? அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைங்க அவங்க எல்லாம் விளையாட முடியுமா, சரி அவங்க எல்லாம் வளர முடியுமான்னு வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க இன்னைக்கு வளர்ந்து அதுவும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டு இன்னைக்கு துளசிங்கிற பொண்ணு மிகப்பெரிய அளவுல சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி ஜெர்லின்ற அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கு 2 காது கேட்காது சார், ஆனா அந்த குழந்தை இன்னைக்கு 3 கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு சாதனை பண்ணி கொடுத்தா? யாரு செஞ்சான்னு சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு ஃபார்ம் 4 நடத்தி காமிச்சிருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு நேஷனல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கேம்ஸ் கூட தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு இவ்வளவு விஷயத்தை சாதிச்சது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலே தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஹப்பா மாத்தி விளையாட்டுல சாதிக்கணும்னு நினைச்ச ஒவ்வொரு
இளைஞர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டி அவர்களை உயர்த்தியதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தவரும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கு மேல என்ன டைலாக், எப்ப பார்த்தாலும் ஒரு டைலாக். ரோட்ல இருந்து வந்தோம், நீங்க என்ன மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க, யாருக்கிட்ட இந்த கதையெல்லாம் வருவீங்க? நீங்க என்ன ரோட்லயா சார் இருக்கீங்க? நீங்க தான் ரூட் போட்டு, அதான் ரூட் மாஃபியான்னு எல்லாம் ஒரு உருவாக்கி இன்னைக்கு ரூட் போட்டு இந்த நாட்டையே எப்படி ஆட்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றதா இன்னைக்கு இருக்க நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. எவ்வளவு மோசமா நீங்க பேசிருக்கீங்க, எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு. உண்மையா சொல்றேன், ஆதவ் அர்ஜுனா சார் பேசுனதெல்லாம் விஜய் சாருக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அவரு கூட இதை ஏத்து பாருன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு மாண்புள்ள ஒரு நடிகரா தான் அவரையுமே நாங்க பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக கூட உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் பேசுற மாதிரி தான் சட்டசபையில அவர் பேசியிருப்பாரு, விஜய் சார் எந்திரிச்சு பேசியிருப்பாரு, சிஎம் சார். அதை விட்டுட்டு இவர் சொல்றாரு வந்துட்டு அப்படியே வந்து அண்ணன் கூட என்ன அமைதியா தான் உட்கார சொன்னாரு. இல்லைன்னா நான் பயங்கரமா எந்திரிச்சு அந்த தேர்தல் அரசியலை பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேசுறீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், பிஎஸ்டியா முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்க, பாலிடிக்ஸ்ல பிஎஸ்டியா? உங்களுக்கு என்ன சார் தெரியும் தேர்தல் அரசியல் பத்தி? உங்களுக்கு வந்து மாசா சோசியல் மீடியால எப்படி எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி தன்னுடைய வசப்படுத்தலாம், எப்படி ரீல்ஸ்ல போட்டு எப்படி அவங்களை எல்லாம் தன்னோட கஸ்டடி கொண்டு வரலாம், அதைத்தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் வாங்குறது, யாராச்சும் ஒருத்தர் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜை வாங்கிட்டு அந்த பேஜ்ல உங்க போஸ்ட் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஷார்ட் ரூட் தானே சார் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன சார் தெரியும் தேர்தல் அரசியல் பத்தி? சரி, அப்படியே சிஎம் சார் சரின்னு சொல்றாரு, நீங்க எந்திரிச்சு பேசியிருந்தா என்ன பேசியிருப்பீங்க? அதை சொல்லுங்க. தேர்தல் அரசியல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன பேசியிருப்பீங்க சார்? உண்மையா வலிக்குது. நீங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த துறைக்கான வேலைகளை செய்யணும். அதை விட்டுட்டு அங்கேயும் வந்துட்டு நான் ஸ்கெட்ச் போட்டிருப்பேன், நான் தூக்கி இருப்பேன், நான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார்? இங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு ஓட்டு போற உரிமை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் நாங்க தான் உட்கார வச்சிருக்கோம். கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி சிஎம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுக்கு ஈக்குவலான உரிமை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. போய் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு வாங்க. அப்போ ஒரு சிஎம் சார் பேசுற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி, என்ன தராதரம், என்ன உரிமை, என்ன ராயல்டி இருக்கோ அது அத்தனையும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. ஏன்னா அவங்களையும் மக்கள் ஓட்டு போட்டு தான் சட்டப்பேரவைக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது மெஜாரிட்டி 150க்கு மேல போய்கிட்டே இருக்கு அப்படின்னாங்களா? அங்க டோட்டல் மெஜாரிட்டியே 144 தான். ஏதோ தடை உத்தரவு வந்த மாதிரி வந்திருக்குது. இதையும் நான் கிண்டல் பண்ணணும்னு சொல்ல, நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது, நீங்க பாட்டுக்கு மக்கள் பணியை செய்யுங்க, நீங்க தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறீங்க, பரவாயில்ல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எதிர்கட்சி தலைவர் வெளியே போனாரு. ஏன் இதையெல்லாம் யாரும் சொல்லல? நீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கட்டும், எங்களோட கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டும்னு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு மாண்போட பேசிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே போனாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து அதுவும் அங்க பேசாம பரவாயில்ல சிஎம் சார்னாச்சும் எக்ஸ் வலைதளத்துல போட்டார், நீங்க அதுவும் கூட பண்ணாம அங்க வந்து ஒரு மேடையில் நின்று இந்த பேச்சு பேசுறீங்க. அதுக்கு மேல என்ன, நாங்களும் அழுகுறோமா? திமுக காரங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு, உங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல சார் திமுக காரன் எப்படி வேலை செய்வான்னு. நாங்க 2 சீட்டு ஜெயிச்சும் நின்றுருக்கோம். இல்ல எங்க கூட இருந்தவங்களே எங்களை விட்டு போகும்போதும் மீண்டும் ஆட்சியை பிடிச்ச வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு, சரிங்களா? மக்கள் அவ்வளவு சீக்கிரம் எங்களை எல்லாம் மறக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்குமான எங்களுக்குமான அந்த உறவு நீடிச்சுட்டு தான் இருக்கு. நாங்க இன்னைக்கு போய் திமுக காரனை நீங்க எவ்வளவு அடிக்க, திரும்ப போய் நாங்க மக்கள் கிட்ட தான் நிற்போம். எங்களை பார்த்துக்கோங்க, நாங்க உங்ககிட்ட தான் வருவோம்னு மக்களுக்காக அத்தனை நல்ல வேலைகளையும் செய்வோம். பார்க்கலாம் சார், இங்க மக்கள் சக்தி ஜெயிக்குதா இல்ல சோசியல் மீடியா ஜெயிக்குதான்னு பார்க்கலாம் சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நீங்க பேசுனீங்க பாருங்க, என்னால தாங்கவே முடியல. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன முதலமைச்சருடைய அந்த பேர், அதாவது எம்.கே. ஸ்டாலின் சாரோட பேரும் கலைஞர் அவர்களுடைய பேரும் இருந்தனால மட்டும்தான் அவர் ஜெயிச்சாராம். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து நின்னா அங்க ஜெயிக்க முடியாதான். அப்படியா? சரி, நீங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நீங்கள் யாருடைய தயவுல ஜெயிச்சீங்க? நீங்க இது என்ன உங்களுக்கு வந்த ஓட்டா? எல்லாமே விஜய் சாருக்கும் விசில் சின்னத்துக்கும் தான் வந்த ஓட்டு. தனியா போய் நீங்க ஃபர்ஸ்ட் நில்லுங்களேன். நீங்க வேணா அப்படி வச்சுப்போம், அப்படி ஒரு காம்படிஷன் தான் வைங்க சார், பாத்துக்கலாம் சார். ஆதவ் அர்ஜுனா சார் தனியா நிக்கிறார், எந்த விதமான அதாவது என்ன சொல்றது விஜய் சாரோட பின்புலம் எல்லாமே விசில் சின்னம் எல்லாமே நீங்க நிக்கணும். அதே மாதிரி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேண்டியதில்லை, அங்க ஒரு திமுக காரனே அங்க நிப்பான், சரிங்களா சார்? அங்க நிப்பாங்க, திமுக காரங்க நிப்பாங்க. அங்க நின்னாங்கன்னா நீங்க அவங்களை எதிர்த்து நீங்க ஜெயிக்கணும். பாக்குறோம்
இந்த உங்களுக்கு விழுந்த எல்லா ஓட்டுகளும் விஜய் சாரினுடைய ரசிகர்கள், அதை தாண்டி விஜய் சார் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புல அவங்க மேல வச்சிருந்த ஒரு மாற்றம், இவர் வந்தா மாற்றம் கொடுப்பாருன்ற அந்த எண்ணத்துலதான் உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சே தவிர மற்றபடி ஆதவர்ஜுனா அவர்களுக்குன்னு எந்த ப்ரையாரிட்டியும் கொடுத்து இங்க யாரும் ஓட்டு போடல. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மாயிலிருந்து வெளியே வரணும்ல. இன்னைக்கும் சொல்றேன் சார், உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. சார்ந்தவங்களும் இன்னைக்கு எங்களுடைய தலைவரே சொல்லிட்டாங்க, எங்களுடைய இந்த திமுக தோத்ததுக்கு காரணம் நான் தான், தலைவர் நானே இதை பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். அதை சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் தான். அவருக்கு எங்களுக்கு என்னைக்குமே எங்களுக்கு தலைவர் அவர் தான். எங்களுக்கு என்னைக்குமே எங்களுடைய என்னாலும் முதல்வர் எங்களுடைய MKS ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அந்த மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல் மக்கள் பிரச்சனை, இன்னைக்கே நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதையெல்லாம் போய் சரி பண்றது விட்டுட்டு மேடையை போட்டு எங்களை பத்தி தான் திரும்பவும் பேசுவீங்க, திரும்பவும் ஏதாவது விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் திரும்பவும் நிறைய விஷயம் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் இது மக்களுக்கான ஆட்சியா இருக்காது. அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன் சார், இன்னைக்கு நீங்க ஒரு அமைச்சராகவும் பதவி ஏற்றிருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு மாண்போட நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள், சரியான விஷயங்களை நீங்க பேசுங்க. உங்களை எல்லாம் பேச வேணாம்னு சொல்றதுக்கு நாங்க ஆள் இல்லை. நாங்க சொல்றதுனாலையும் நீங்க பேசாம இருக்க போறது இல்லை, அது பரவாயில்ல. ஆனா நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் இங்க பதில் கொடுத்துருக்கேன். அதனால இனி நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கான வேலையை நீங்க சிறப்பா செய்யுங்க. திமுக பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சார். நாங்க எத்தனை பிரச்சனையை பார்த்தாலும் மீண்டு எழுந்து வருவோம். அதுவும் ஒரு திராவிடனா அங்க நிற்போம். எங்க தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி மீண்டும் எழுந்து வந்து நிற்போம். மீண்டும் மக்கள் கிட்ட வருவோம். மக்கள் எங்களை பார்த்துப்பாங்க. மக்கள் எங்களுக்கான விஷயத்த செய்வாங்க. நாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்கல, உங்ககிட்ட எதுவும் பண்ணல. நீங்க உங்களுடைய விஷயத்த நீங்க நடத்துங்க. எதிர்கட்சியா இருந்து எங்களுடைய பணிகள் என்னமோ அதை நாங்க செய்வோம். இனிமேல் நாச்சும் கொஞ்சம் நாச்சும் அந்த வரம்புகளை யோசிச்சு பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.